ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் பூனேலேருந்து உங்களுக்கு குரூப் சி சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ் கமிஷனரேட் பூனே லொக்கேஷனில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டம்ஸில் எது ரொம்ப நாள் கழித்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நல்ல வாய்ப்பு இதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ சீமேன், கிரீசர், அடுத்து ட்ரேட்ஸ்மேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சீமேன் பாருங்கள், சேலரி 18லேருந்து 56,000 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எசென்ஷியல் அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்கணும். டிசைரபிள் தேவையில்லை. இது இருந்தால் முன்னுரிமை தருவாங்க. சரியா? ஸோ இது இருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அது ரிலேட்டடாக அவங்களுக்கு சீமேன்ஷிப் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரீசர், சேலரி 7 வேக்கன்சி, சேம் 18 to 25, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் பாருங்கள், 19,000 சேலரி இருக்கும். அதாவது 18லேருந்து 56, இங்கே 19,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேக்கன்சி ஏஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த மெக்கானிக், டீசல் மெக்கானிக், அடுத்து ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல், கார்பெண்டரி, இதில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10th பாஸ் பண்ணி 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில். ஆட்டோமொபைலில் உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ஐடிஐ முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அது போக அந்த ஆட்டோமொபைல் ஷாப் அது ரிலேட்டாக 2 years எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. எசென்ஷியல் கண்டிப்பாக இருக்கணும். டிசைரபிள் தேவையில்லை. டிசைரபிள் இருந்தால் அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி டிசைரபிள் தேவையில்லை. எசென்ஷியல் மட்டும் இருந்தால் போதும். இப்போ சீமேன்னா என்ன, அதுக்கு என்னென்ன ஒர்க்கு, அதோட ஜாப் நேச்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரீசரு, ட்ரேட்ஸ்மேனு, அந்த ஜாப் நேச்சர் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் 18லேருந்து 25 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 25க்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு 5 years, அப்போ நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years, ஸோ 28 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 25 வயதுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக ஒரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் அடுத்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ், அதாவது பிஇடி இருக்கும். அதில் உங்களுக்கு ஸ்விம்மிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியலையோ அப்ளை பண்ணாதீங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் அடுத்து ஃபிசிக்கலில் உங்களுக்கு ஸ்விம்மிங் இருக்கும். அதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் மெடிக்கல் போக முடியும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷனில் இது எல்லாமே இருக்கும். இந்த ட்ராவலிங் அலவன்ஸ், போக்குவரத்து சலுகை, அதெல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. ரிட்டன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கான ட்ராவலிங் அலவன்ஸு அதெல்லாம் எதுவுமே அவங்க சைட்லேருந்து தரமாட்டாங்க. கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது பிஎம்இ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஹையர் குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் மே ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லிட்டாங்க. நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் அப்ளிகேஷனை சென்ட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜ்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் கவர், அதாவது அந்த என்வலப் மேலே அப்ளிகேஷன் ஃபார் மெரைன் விங் போஸ்ட் கஸ்டம்ஸ் கமிஷனரேட் பூனே இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அதே மாதிரி என்வலப் அப்படின்னா அந்த A4 ஷீட் கவர், அதை தான் என்வலப் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கவரோட லெஃப்ட் சைட் கார்னரில் போஸ்ட் அப்ளைடு ஃபார் சீமேனா கிரீசரா எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை போல்டு லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார் இதையும் மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து இதுதான் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு
வர ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு, நார்மல் போஸ்ட் எல்லாம் கொரியர் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அட்ரஸ்க்கு. சரிங்களா? ஒர்க்கிங் லொக்கேஷன் பூனேல தான் இருக்கும். பூனேல தான் வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 10க்குள்ளே அப்ளிகேஷன் போயிட்டு ரீச் ஆயிடணும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? அதை நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை அப்படியே நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது அப்ளிகேஷன் இல்லைங்களா? இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த அப்ளிகேஷனோட கடைசி பேஜ்லேயே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். எண்டிங்கில் மொத்தம் 7 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் பேஜ் நம்பர் 5ல் இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபார் மெரைன் விங் போஸ்ட். இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் தி போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே கிராஸாக ஒரு சிக்னேச்சர் பண்ணணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாதர் நேமு, மதர் நேமு, அட்ரஸ்ஸு எல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். பிளாக் லெட்டர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? பிளாக் லெட்டர் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். அடுத்து அட்டாச் தி அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். அடுத்து பர்மனண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ், பர்மனண்ட் அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அதே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பின்கோடு, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்கள் ஏஜ் கேட்டிருக்காங்க. அது இயரு, மந்த்து, டேஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அது தெரியல அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். ஜெண்டர், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் பதிவு பண்ணலை, அது வந்து ரினியூவலும் நான் பண்ணலை அப்படின்னா அது விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்டேட்டு, சிட்டி, பிரான்ச், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பின்கோடு நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு, அதில் வேலூர்லையா திருவண்ணாமலையிலையா உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்கள் கேஸ்ட்டு கீழே டிக்ளரேஷன் இருக்கும், படித்து பார்த்துட்டு டேட், பிளேஸு, சிக்னேச்சர்னு உங்கள் சைன் பண்ணணும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான். ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி, அடுத்து வந்து ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு கவர்மெண்ட் ஐடி, கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் இல்லை, ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். 2 செட் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் அட்டாச் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே இந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ணணும். இதுதான் டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே சிக்னேச்சர் போட்டிருக்கணும். இவங்க செல்ஃப் அட்டஸ்டட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக சிக்னேச்சர் போட்டு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது ஃபில் பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.